ஹalleluya கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் இந்த பைபிள் ஸ்டடி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், பரிசுத்தமான ஆண்டவர். நம்மளை ஒரு வாரம் காப்பாத்தது அதற்காக நன்றி. உலகத்தில் எல்லாமே பார்த்தால் ஒரு கொரோனா என்ன வியாதி கடந்து வந்து, வைரஸ் கடந்து வந்து எல்லாமே ரொம்ப பயத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களில் ஆண்டவரின் பயம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரின் கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது, அதற்காக நன்றி. ஆண்டவரின் வெற்றி நம்ம கூட இருக்கிறது, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது. ஆண்டவரின் பிரசன்னத்தில் வருவான், ஆண்டவர் உதவி செய்தது, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி யாத்ராகமம் 14ஆம் அத்தியாயம் 5 முதல் 31ஆம் வசனம். யாத்ராகமம் 14ஆம் அத்தியாயம் 5 முதல் 31 வசனம். மோசேயின் பைபிள் ஸ்டடி நம்ம கண்டினியூஸ் ஆயிட்டு இந்த காலகட்டத்தில், இந்த நாட்களில் தியானம் பண்றது. அந்த கண்டினியூஷனில் தான் நம்ம இப்போ போகிறது. இந்த 5ஆம் வேத பகுதியில் சொல்றது, ஃபாரோன் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட். ஃபாரோவுக்கு மனம் மாறியது. இஸ்ரேல் மக்கள் 6000 புருஷர் பிளஸ் அவரோட குடும்பங்கள் எல்லாமே ஈஜிப்ட் தேசம் விட்டு ஆண்டவரை ஆராதனைக்காக அந்த தேசத்தில் வெளியில் போயப்பந்தான் ஃபாரோவுக்கு தெரிஞ்சது, நான் ரொம்ப ஒரு தப்பு பண்ணியது. இந்த 6 லட்சம் பேர் இந்த ஊரின்னு வேற ஒரு ஊரில் போயால் இந்த 6 லட்சம் பேர் செய்த வேலை ஆறு செய்யும். நான் எல்லாமே பில்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியது. அந்த பில்டிங் ப்ராஜெக்ட் எல்லாமே அப்படிதான் ஆகும், ஒன்றுமே கம்ப்ளீட் ஆக முடியாது. அதற்காக தான் அவர் இங்கேருந்து போயால் பெரிய ஒரு விஷயம், ஒரு பெரிய பிரச்சனம் வாழ்க்கையில் வருமா, இந்த தேசத்தில் வருமா. அதற்காக ஈஜிப்டின் ஃபாரோவுக்கு மனம் மாறியது. அவர் சொல்றது, பா நமக்கு அங்கே போய் அவரை எல்லாமே திரும்பி பிடிச்சு கொண்டு வராமா. அந்த ஒரு காரியம் அவன் சொல்றது. 6ஆம் வசனத்தில் பார்த்தால் 600 ரதங்களும் வேற 600 பெஸ்ட் ரதங்களும் வேற இருக்கிற ரதங்களும். அதற்கு அப்புறம் 9ஆம் வசனம் பார்த்தால் ஃபாரோவின் வாழ்க்கையில், ஃபாரோவின் அந்த ராஜ்யத்தில் இருக்கின்ற படகள் எல்லாமே சேர்ந்து ஈஜிப்டின்னு இஸ்ராயல் மக்கள் பின்னாடி போகுது. எதற்காக பின்னாடி போகுது? அவரை பிடித்து திரும்பி ஒரு அப்படிதான் அடிமையாக திரும்பி அவரை ஈஜிப்ட் தேசத்தில் கொண்டு வரணுமா. அந்த ஒரு காரியத்தில் தான் அவர் இங்கே ஈஜிப்ட் தேசத்தில் அவர் வெளியில் வந்தது. இப்போ பார்த்தால் இஸ்ராயல் மக்கள் ஈஜிப்ட் தேசத்தில் அடிமையாய் இருந்த அந்த காலகட்டத்தின் அவர் ஈஜிப்ட் தேசம் விட்டு வெளியில் வந்தது. ஈஜிப்ட் தேசத்தில் ஃபாரோவும் அவருடைய குதிரைகளும் ரதங்களும் அவருடைய படகுகளும் அவருடைய எல்லா பவர்ஃபுல் ஆൾക്കാരും வெளியே வந்து ஈஜிப்ட் தேசத்தின் அவரும் வெளியில் வந்து இவரை திரும்பி அந்த தேசத்தில் கொண்டு போகணும் அப்படி நினைச்சு அவர் வந்தது. ஈஜிப்ட் தேசம் ஒரு லாக்டவுன் மாதிரி ஆயது. காரணம், அங்கே தேசத்தில் இருக்கின்ற ராஜாவும் அங்கே இருக்கின்ற படகளும் அங்கே இருக்கின்ற பவர்ஃபுல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் எல்லாம் ஈஜிப்ட் தேசத்தின் வெளியில் வந்தது. அந்த ஒரு காரியம் 10ஆம் வசனம் பார்த்தால் இந்த காரியம் ஈஜிப்ட் தேசத்தின் ஃபாரோவும் அவருடைய படகளும் அவருடைய ரதங்களும் இதெல்லாமே நம்ம பின்னாடி வருது. அப்படி இஸ்ராயல் மக்களுக்கு தெரிஞ்சப்பம் இஸ்ராயல் மக்களுக்கு ரொம்ப பயமாயது. They were terrified and they cried out to the Lord. They were terrified. அவருக்கு ரொம்ப பயம், அவருக்கு பெரிய பயம் வந்தது. ஐயோ, இப்படி இனி எந்தோ ஆகுமா. அந்த பயம் வந்து அவர் ஆண்டவரே கூப்பிட்டது. They cried out to the Lord. அதற்கப்புறம் 11ஆம் வசனம் பார்த்தா, they said to Moses,
அவர் மோசையோடு சொல்லியது, what they are saying, was it because there was no grave in Egypt that you brought us here to die? அந்த ஈஜிப்ட் தேசத்தில் பிரேத குழி ஒன்றுமே இல்லை, அதற்காக தான் நீ இங்கே வனாந்தரத்தில் ഞങ്ങൾ கொண்டுவന്നത്, இங்கே மரணம் தான் ഞങ്ങൾ முன்னாடி இருக்கிறது, எதற்காக இந்த மரணத்தில் வாழ்க்கையை ഞങ്ങളെ கொண்டுപോയത്, இந்த பிரேத குழியில் எதற்காக நீ கொண்டு வந்தது, அந்த காரியம் தான் அவர் மோசையோடு சொல்றது. 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் பார்த்தால் 16ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் தான் மோசையோடு சொல்லியது, மோசா இந்த ஏரியாவில் தான் நீ போ. அந்த 14ஆம் அத்தியாயம் 1ஆம் வசனம் பார்த்தால் அங்கே ஒரு 3 ஊர் அங்கே இருக்கிறது. பி ஹரி ஹோரோத், மிக்தோல், பால் ஜிஃபோன், 3 ஊர் பேர் அங்கே இருக்கிறது. பி ஹஹிரோத் அப்படி சொல்லியால் மவுத் ஆஃப் அ கெனால், ஒரு கால்வாய் தான், ஒரு கால்வாய், ஒரு கெனால் அங்கே இருக்கிறது. மிக்தோல் அப்படி சொல்லியால் அது ஒரு வாட்ச் டவர், ஒரு வாட்ச் டவர் அங்கே இருக்கிறது. பால் ஜிஃபோன் என்று சொல்லியால் அது ஒரு கோவில் அங்கே இருக்கிறது. அப்படி சொல்லியால் ஆண்டவர் தான் அவரை அந்த 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 சமுத்திரம், அந்த சீஷோர் பக்கத்தில் போக ஆண்டவர் தான் சொல்லியது. அந்த சீஷோர் பக்கத்தில் போயால் அங்கே ஒரு கல்வை இருக்கிறது, அங்கே ஒரு கலகாநீப்பு கோபுரம் இருக்குது, அங்கே ஒரு கோபுரம் இருக்குது, அங்கே ஒரு கோவிலும் இருக்கிறது. அந்த அந்த கல்வை அப்படி சொல்லியால் அந்த நல்ல தண்ணி அங்கே கிடைக்கும், நல்ல தண்ணி. கோபுரம் எப்படி சொல்லியால் கோபுரத்தில் சேஃப்டி இருக்கிறது, சேஃப்டி. ஒரு கோவில் அங்கே இருக்கிறது, அப்படி இருந்தால் அது ஒரு பரிசுத்தமான இடம். அப்ப ஆண்டவர் அவரை இந்த இடத்தில் கொண்டு வந்தது ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தில் தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தது. ஆண்டவர் ரொம்ப பிளான் பண்ணி தான் அவரை இங்கே கொண்டு வந்தது. 3ஆம் வசனத்தில் 14ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றது, Pharaoh will think the Israel are wandering around the land in confusion. இஸ்ரேல் மக்கள் இப்படி யாத்திரை பண்ணும்போது வனாந்தரத்தில் இப்படி போகும்போது ஃபேரோஸ் நினைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதற்காக தான் அவர் இப்படி யாத்திரை பண்றது. அப்படி சொல்லியால் ஆண்டவர் ஃபேரோவுக்கு ஒரு ட்ராப் போட்டது, அங்கே ஒரு ட்ராப். ஆண்டவர் அந்த பிளான் போட்டு இஸ்ரேல் மக்களை அங்கே வச்சது காரணம், அந்த ட்ராப் பார்த்து ஃபேரோ அங்கே கடந்து வரணுமா, அந்த ட்ராப் பார்த்து. ஆண்டவர் ஈஜிப்ட் மக்களுக்கு ஒரு ட்ராப் வச்சது. പക്ഷെ இங்கே இஸ்ராயல் மக்கள் എന്തോ நினைக்கிறது, அவரு நினைக்கிறது ஐயோ ഞങ്ങൾ தான் ட்ராப்பில் வீணது. பாரு, ஆண்டவர் ஈஜிப்ட் மக்களுக்கு வச்சது, இஸ்ராயல் மக்கள் நினைக்கிறது ഞങ്ങൾ ட்ராப்பில் வீணது. முதல். ரெண்டாம் காரியம், இஸ்ராயல் மக்கள் பயக்கிறது, அவர் சொல்றது பிரேத குழியில் ഞങ്ങൾ வந்தது. அப்படி சொல்லியால் மரணம் ഞങ്ങൾ முன்னாடி இருக்கிறது, ஃபேரோவும் அவருக்கு படையும் இங்கே கடந்து வந்து ഞങ്ങളെ எல்லாமே கொல்ல பண்ணுவார். ஃபேரோ எதற்காக வருது, ஃபேரோ அவரை திரும்பி ஈஜிப்ட் தேசத்தில் கொண்டு வந்தான் வருது, அவரை கொலை பண்ணான் ஃபேரோ அல்ல வருது. Pharaoh is not coming to kill them, to murder them, to massacre them. No. Pharaoh அவரை திரும்பி அந்த தேசத்தில் கொண்டு போகணுமா, இவர் நினைக்கிறது Pharaoh ഞങ്ങളെ கொலை பண்ணான் வந்தது. கொஞ்சம் பாரு, Pharaoh இப்படி நினைக்கிறது, இவர் இப்படி நினைக்கிறது. இந்த Pharaoh ഞങ്ങളെ கொலை பண்ணான் வரது அப்படி நினைச்சாலும் அங்கேயும் ஒரு 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 நல்ல காரியம் இருக்கிறது. காரணம், ஃபேரோ அவரை அடிமத்தத்தில் தான் கொண்டு போகுமா. அந்த அடிமத்துவம் ஒரு மரணம் தான். அந்த காரியம் இவருக்கு தெரியாது.
இவருக்கு தெரியாம தான் அவர் சொல்றது. പക്ഷേ ரியலாയി அந்த அடிமத்தத்தில் அவர் திரும்பி போയാൽ அதற்கு அர்த்தம் அவர் மரணம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. வாழ்க்கையில் மரணம் வந்தது, அதுதான் அடிமத்தம். மூணாம் காரியம் பார்த்தால் 13ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசையோடு சொல்றது, எதற்காக இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நான் தன்னது, எதற்காக தன்னது, so that they should know that by the strength of my hand I brought you out. ஆண்டவரின் பலம், ஆண்டவரின் ஆசீர்வாதமான கரம் அங்கே வந்தது. அந்த கரம் எடுத்துதான் ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தது. எப்படி ஒரு அப்பா அம்மா ஒரு சின்ன பிள்ளையின் கரம் பிடித்து அவனை நடத்தான் படுக்கிறது, அந்த சின்ன பிள்ளை அந்த அப்பா அம்மா கரம் பிடித்தால் வீழாம இருக்கிறது, ஒரு 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 பொல்லாப்பும் அவன் வாழ்க்கையில் வராம ரொம்ப சேஃப்டியா இருக்கிறது. அந்த காரியம்தான் ஆண்டவர் இங்கே சொல்றது. I brought them out. நான் தான் அவரை வெளியில் கொண்டு வந்தது. எப்படி கொண்டு வந்தது? As a symbol, as a sign, அடையாளமாக தான் நான் அவரை கொண்டு வந்தது. ஞாபகம் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கணுமா, அதற்காக தான் நான் அவரை கொண்டு வந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆண்டவர் இந்த காரியங்கள் மோசையோடு சொல்லியது. மோசா இந்த காரியங்கள் எல்லாமே இஸ்ராயல் மக்களோடு சொல்லியது. പക്ഷെ கொஞ்ச நாள் அப்புறம் இந்த நாளைக்கே பார்த்தால் அந்த காரியங்கள் எல்லாமே அவர் மறந்து போயது. ஆண்டவர் சொல்றது, இந்த காரியங்கள் எல்லாமே செய்தது காரணம் உனக்கு மட்டுமே அல்ல, உனக்கு பிள்ளைகளுக்கு 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 எத்தனை ஜெனரேஷன் வருமா அவர் எல்லாமே இந்த காரியம் ஞாபகம் வரணுமா, அதற்காக தான். പക്ഷെ இங்கே பார்த்தால் அந்த முதல் ஜெனரேஷன் தான் அந்த காரியம் மறந்து போயது. அந்த காரியம் மறந்து போயது. 13ஆம் வசனம் பார்த்தால், Moses answered to the Lord. Moses answered to the people, do not fear. மோச ஜனத்தோடு சொல்றது, பயப்பட வேண்டாம், பயம் வேண்டாமா, கொஞ்சமும் பயம் வேண்டாம். இங்கே பார்த்தால் மோசையின் தரிசனம் வேற, இந்த ஜனத்தின் தரிசனம் வேற. இந்த ஜனம் எல்லாமே பயந்து மரணம் ഞങ്ങളുടെ வாழ்க்கையில் வரும் அப்படி நினைச்சிருக்கும்போ மோச சொல்றது பயம் வேண்டாமா. எதற்காக பயம் வேண்டாமா? அவன் சொல்றது, the Lord will fight for you. ஆண்டவராக தான் உனக்கு வேண்டி யுத்தம் செய்வார். உனக்கு யுத்தம் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்லிதான் நீ இங்கே வந்தது. ஆண்டவர் சொல்லி நீ இங்கே வந்தால் உனக்காக ஆண்டவர் தான் காரியம் செய்யும். நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவர் சொல்றது, be still, stand firm, and you will see the deliverance of the Lord. Be still, be still. அமைதியாக அமர்ந்து அங்கே இருக்கு. சங்கீதம் 46 10ஆம் வசனம் சொல்றது, be still and know that I am the Lord. அமர்ந்து இருக்கு, நான் கர்த்தர்னு உனக்கு தெரியணும். இந்த அமர்ந்து இருக்கின்றது, இந்த be still, அதற்கு அர்த்தம் ஒரு வேலை செய்யாம ஒரு காரியம் கிடையாது. நோ ஆக்ஷன், ஒரு பாசிவ் காரியம் கிடையாது, அது ஒரு ஆக்டிவ் காரியம் தான். அந்த ஆக்டிவ் காரியம், அதற்கு அர்த்தம் இட் இஸ் a unshakable faith. Be still means it is unshakable faith in the midst of storm and stress. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், வாழ்க்கையில் எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், அந்த நம்பிக்கை, அசைய முடியாத அந்த நம்பிக்கை, unshakable, அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை அப்படிதான் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கேயும் போகாது, இங்கேயும் போகாது, அந்த நம்பிக்கை இப்படிதான் அன்ஷேக்கபிள் ஆகி இருக்கும். அதுதான் be still. காரணம் தெரியும், ஆண்டவர் தான் இந்த காரியம் செய்தது. ஆண்டவர் இந்த காரியம் செய்தால் இதற்கு பதிலாக காரியம் ஆண்டவர் தான் செய்யும். ஆண்டவர்
இங்கே வரான்னு சொல்லியது, ഞങ്ങൾ இங்கே வந்தது. இதற்கப்புறம் இங்கே எந்தோ நடக்கும் அது ஆண்டவருக்கு தெரியும். ഞങ്ങൾ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பி ஸ்டில். பயம் வேண்டாமா? சஞ்சலப்பட வேண்டாமா? பிரச்சனம் வேண்டாமா? ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவர் எனக்காக செய்யும் அந்த நம்பிக்கை மட்டுமே உனக்கு வேணுமா? இந்த கொரோனா காலத்தில் ஒரு சஞ்சலம் வேண்டாம். ஆண்டவர் இந்த கொரோனா இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் கொண்டு வந்தெങ്കിൽ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு எந்த காரியம் செய்ய வேண்டாம் அந்த காரியம் செய்யாம, எந்த காரியம் செய்யணும் அந்த காரியம் செய்து, மாஸ்க் எல்லாமே போட்டு, கிளென்லினஸ் எல்லாமே பார்த்து, எல்லாமே சானிடைஸ் பண்ணி, வெளியில் போய் திரும்பி வரும்போது கை எல்லாமே சோப்பிட்டு கழுகி செய்யேண்ட காரியங்கள் எல்லாமே செய்தால் ஒரு பொல்லாப்பு உன் வாழ்க்கையில் வராது. போக வேண்டாம், அப்படி சொல்லிய இடத்து போக வேண்டாம். உனக்கு தெரியும் அங்கே போயால் கொரோனா வரான் சான்ஸ் இருக்குது. ஹாட்ஸ்பாட் அந்த ஜோனில் போக வேண்டாம். எங்கே கொரோனா பேஷன்ஸ் இருக்கிறது அங்கே போக வேண்டாம். அங்கே போயால் ப்ரிகாஷன் எடுக்கணுமா? பிபிடி கிட் எல்லாமே போட்டு உனக்கு அங்கே போயால் பிரச்சனை கிடையாது. அதற்கூட வேற ஒரு காரியம் நமக்கு செய்யணும். ஆண்டவரே எழுப்பம் சீக்கிரமாக வேக்சின் கண்டுபிடிக்கான் ஆண்டவரின் ஆசீர்வாதம் சயின்டிஸ்ட் மேலே கடந்து வரணும். மெடிக்கல் கம்பெனி மேலே கடந்து வரணும். அந்த வேக்சினுக்கு வேண்ட, அந்த வைரஸுக்கு வேண்ட வேக்சின், அந்த வேக்சினுக்கு வேண்ட எலிமெண்ட்ஸ் எல்லாமே அவர் கிரியேட் பண்ணுவான். கர்த்தாவின் கிருபை அவர் மேலே வேணும். அந்த ஜெபம் நம்மள இன்னுமே பண்ணணும். எத்தனை சீக்கிரமாக அந்த வேக்சின் கிடைக்கும் அத்தனை சீக்கிரமாக இந்த வைரஸ் இந்த உலகத்தின்னு போகுமா? இந்த வைரஸ் ஆண்டவர் கொண்டு வந்த வைரஸ் கிடையாது, ஹியூமன் மேட் வைரஸ். ஆண்டவர் ஒரு சாபமாக கொண்டு வந்த வைரஸ் கிடையாது, ஹியூமன் மேட் வைரஸ் தான். அதற்கு ஒரு பதில் நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா, வேற எங்கேன்னு வராது. அதுதான் மோசே சொல்றது. Be still and know that I am God. நம்மளும் be still and know that God will give us answer. 15ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றது 15ஆம் வசனம் 14ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனத்தில் சொல்றது, then the Lord said. இங்கே then the Lord said, அதற்கு முன்னாடி தான் ஆண்டவர் அங்கே இருக்குது. 13ஆம் அத்தியாயம் கடைசி வசனத்தில் the Lord was there as a pillar of light and pillar of cloud, pillar of fire and pillar of cloud. ஆண்டவரின் கிருபை அங்கே இருந்தது. அந்த கிருபையின் உள்ளே தான் ஆண்டவர் பேசியது. ஆண்டவர் எந்தோ பேசுறது, ஆண்டவர் பேசுறது எதற்காக சஞ்சலப்படுறது? why you are crying, I am with you. ஆண்டவர் மோசேயோடு சொல்றது, உன்னுடைய கையை ஸ்ட்ரெச் பண்ண, உன்னுடைய கையில் இருக்கின்ற கோலை முன்னே காட்டு, பாக்கி எல்லாமே அங்கே நடக்கும். you will go through the sea on dry land. நல்ல இடத்துனுதான் வேட்டத்தர கூட தான் முன் போவான் முடியும். ட்ரை லேண்ட். ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்திலும் அந்த ட்ரை லேண்ட் தான் சொல்றது. அந்த ட்ரை லேண்ட் ஆண்டவரின் கிரியேஷனில் ஒரு புது காரியம் செய்தது. அந்த தண்ணியும் அந்த லேண்டும் ஆண்டவர் அங்கே செப்பரேட் பண்ணியது, ஒரு ட்ரை லேண்ட். இங்கேயும் ஆண்டவர் ஒரு புது சால்வேஷன் ஹிஸ்டரியில் ஆண்டவர் ஒரு புது சாப்டர் ஆட் பண்றது. ஒரு புது சாப்டர், ஒரு புது தேசத்தை ஆண்டவர் கிரியேட் பண்றது. இந்த ரெட் சி கடந்து போயால்தான், செங்கடல் கடந்து போயால்தான் அவர் ஒரு தேசமாய் மாறும். ஆண்டவர் அங்கே ஒரு கிரியேட் பண்றது. அந்த பிரச்சனத்துக்கு உள்ளே ஆண்டவர்
சில காரியங்கள் கிரியேட் பண்றது, சில அற்புதங்கள் அங்கே கிரியேட் பண்றது, சில ஆசீர்வாதத்தின் காரியம் அங்கே கிரியேட் பண்றது. 19ஆம் வசனத்தில், then the angel of the Lord who was before them went back. ஆண்டவர், அவர் முன்னாடி இருந்த அந்த ஆண்டவரின் பிரசன்னம் அவர் பின்னாடி போயது. அவர் பின்னாடி ஆண்டவரின் பிரசன்னம் போயப்போ அவருக்காக ஒரு லைட் கொடுத்தது, வெளிச்சம் கொடுத்தது. ஃபாரோவுக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் ஆகி மாறியது, ஒரு ஃபாக் ஆகி மாறியது. ஃபாக். ஃபாரோவுக்கு முன்னே போக முடியாது. காரணம், அங்கே ஆண்டவரின் பிரசன்னம் அந்த இஸ்ராயல் மக்களையும் அந்த ஈஜிப்ட் சைன்யத்தையும் ஈஜிப்ட் படையையும் செப்பரேட் பண்றது. அவருக்கு முன்னே போக முடியாது. இஸ்ராயல் மக்கள் எல்லாமே ஈஸியாய் முன்னோட்டு போகுது. 21ஆம் வசனம் பார்த்தால் ஆண்டவர் எப்படி சொல்றது, மோசே அப்படிதான் செய்தது. மோசேயின் கை அவன் வச்சது, அவன் கோலை அவன் ஓங்கியது. அப்படி பண்ணியப்போ அந்த அந்த ரெட் சி ரெண்டாய் மாறியது. அங்கே சொல்றது, the Lord brought a powerful east wind. ஒரு கீழ்காற்றை ஆண்டவர் அங்கே விட்டது. 8th plague, அந்த அந்த வெட்டுக்கிளியின் பிளேக், அந்த நேரத்தில் ஆண்டவர் ஈஸ்ட் காற்று கொண்டு வந்தது. அந்த தேசத்தில் எல்லாமே வெட்டுக்கிளி ஆயது. அந்த 8ஆம் பாதா. அதற்கப்புறம் 10ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனத்தில் மோசே ஜெபம் பண்ணியப்பம் அந்த வெட்டுக்கிளி எல்லாமே இந்த 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 சீக்குள்ளே வீணது, இந்த ரெட் சீக்குள்ளே வீணது. ஒன்று போலும் அங்கே இல்லை, அப்படி செய்தது. இங்கே அந்த கீழ்காற்று தான் வந்தது. இங்கே பாரு, மோசே தண்ணீர்னு தான் மோசே எடுத்தது. மோசே நைல் தேசத்தில் எனக்கு திரும்பி போகணும் அப்படி ஆசை இருந்தது. அந்த ஆசை இருந்த அந்த மோசஸை அந்த சின்ன நைல் நதி மாற்றி இங்கே ஒரு ரெட் சி அவன் வாழ்க்கையில் தந்தது. அந்த சின்ன நதி மாற்றி நீல் நதி, அந்த நைல் ரிவர் பெரிய நதி தான். പക്ഷേ இந்த ரெட் சி முன்னாடி அந்த நதி சின்னதாய் போயது. ஆண்டவருக்காக அவன் எழும்பி நின்னப்பம் ஆண்டவர் அந்த நைல் நதியின் தரிசனம் மாற்றி ஒரு பெரிய தரிசனம் அவன் கொடுத்தது. அவன் பேரு தண்ணிக்குள்ளேன்னு எடுத்தது, நீல் நதிக்குள்ளேன்னு அவனை எடுத்தது. மோசே தண்ணிக்குள்ளே எடுத்தது. இப்ப பார்த்தால் அவன் தான் தண்ணிய தூக்கி வைக்கிறது. ஆறு தண்ணிக்குள்ளேன்னு எடுத்தது, அந்த ஆளு தண்ணிய தூக்கி வைக்கிறது. மோசையின் கையும் மோசையின் கோலும் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்க காரணம் தான் அந்த அந்த ரெட் சி அங்கே அப்படிதான் இருக்குது. அப்ப மோசே அந்த தண்ணியை லிஃப்ட் பண்ணியது. ஆண்டவர் உன் கூட இருந்தால் உன் வாழ்க்கை இப்படி பெற்ற சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகுமா? The one who is taken away from the water is the one who is now lifting the water of the whole sea. எப்படி முடியும்? ஆண்டவர் அவன் கூட இருந்தது, அதற்காக முடியும். ஆண்டவரின் ஸ்டில்னஸ் அவன் கூட இருந்தது, அதற்காக முடியும். அவன் அந்த ரெட் சீயை லிஃப்ட் பண்ணி இஸ்ராயல் மக்கள் எல்லாமே அந்த ரெட் சி கிராஸ் பண்ணியது. 23ஆம் வசனம் பார்த்தால் அந்த ஈஜிப்சியனும் ரெட் சீக்குள்ளே வந்தது. 24ஆம் வசனம், 14ஆம் அத்தியாயம் 24ஆம் வசனம், அவர் ஈஜிப்சியர் அந்த தண்ணிக்குள்ளே போயப்பம் அவருக்கு ஒரு கலக்கம் வந்தது. அவருக்கு தெரிஞ்சது, ஐயோ ഞങ്ങൾ ചെയ്യുന്ന இந்த காரியம் தப்பாய் போகுது, முன்னோட்டு போகாൻ முடியாது, பின்னோட்டு போகாൻ முடியாது. ஒரு கலக்கம். அந்த கலக்கத்தில் தான் 25ஆம் வசனம் அவர் ஒரு கன்ஃபெஷன் பண்ணியது.
இந்த கன்ஃபெஷன், the Lord is fighting for them. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்காக யுத்தம் பண்றது. See, மோசே தான் இந்த வார்த்தை சொல்லியது. மோசே சொல்லியது, the Lord will fight for you. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களுக்காக யுத்தம் பண்ணும். மோசே சொல்லியது. அதற்கப்புறம் இஸ்ராயல் மக்கள் அந்த காரியம் சொல்லாம ஈஜிப்ட் மக்கள் தான் அந்த காரியம் சொல்றது. அவர் தான் முதல் சொல்றது. ஆண்டவர் இஸ்ராயலுக்காக யுத்தம் பண்றது. ஆண்டவர் இஸ்ராயலுக்காக யுத்தம் பண்றதுன்னு அவர் சொல்லியாலும் அவரோட கன்ஃபெஷன் டூ லேட் ஆயது. 26ஆம் வசனம் ஆண்டவர் மோசையோடு சொல்றது, மோசே உன் கை அப்படிதான் கீழேடு. இஸ்ராயல் மக்கள் எல்லாமே வெளியில் வந்தது. மோசே அப்படிதான் செய்தது. 28ஆம் வசனம் பார்த்தால் அந்த தண்ணி திரும்பி வந்து ஈஜிப்டு ஃபேரோவும் படகளும் குதிரைகளும் ரதங்களும் எல்லாம் அதற்குள்ளே போயது. 31ஆம் வசனத்தில் இஸ்ராயல் saw the great power of the Lord. ஆண்டவரின் பெரிய அற்புதத்தை இஸ்ராயல் பார்த்தது. எப்படி பார்த்தது? அமைதியாய் இருந்த பந்தான். பெரிய காரியம் செய்தப்பம் பெரிய அடையாளம் கிடைக்காம இருந்தது. அமைதியாய் நம்பிக்கையோடு அவர் இருந்தப்பந்தான் பெரிய ஆண்டவரின் பரிசுத்தமான கிரிய அற்புதங்கள் அவர் பார்த்தது. அதற்கப்புறம் they feared the Lord. ஆண்டவரின் பயம் அவருக்குள்ளே வந்தது. and they believed in Moses. மோசே அவர் நம்பியது. ஆண்டவரின் பயம், அடையாளம் பார்த்து ஆண்டவரின் பயம், ஆண்டவரின் லீடரை நம்பிக்கை உள்ள காரியம் அவரோட வாழ்க்கையில் வந்தது. நம்மட வாழ்க்கையில் அடையாளம் பார்க்காம ஆண்டவரின் கிருபை நம்ம கூட இருக்கட்டு, அதற்காக நமக்கு ஜெபம் பண்ணாமா? இந்த வசனத்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டு. ஆமென்.